வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தி தேர்தலில் வெற்றி கண்ட அரசியல்வாதிகள் இன்று தம்மை மறந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். உங்கள் வாக்குரிமைக்கு மதிக்குலைக்கப்பட்டுள்ளதா? மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தை முன்னெடுத்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரை சந்தித்த போதே அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்தனர். கிழக்கு மாகாணத்திற்கான மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் திருகோணமலை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. திருக்கோணேஸ்வரம் கோயிலில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து மீண்டும் சிந்தியுங்கள் திட்ட குழுவினர் அதனை அண்டிய பகுதிகளில் தெளிவூட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அதனையடுத்து திருகோணமலை நகரில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் எமது குழுவினரிடம் தாம் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் தொடர்பில் குறிப்பிட்டனர். நிறைவேற்றவே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றாங்க. இந்த சீனிக்கு இப்போ 118 ரூபா 95 ரூபா விலை உரையை பார்த்தா இப்போ நிம்மதியாக திருகோணமலை பஸ் நிலையத்துக்கு சென்ற எமது குழுவினருக்கு பல்வேறு மக்களின் உள்ள குமுறல்களை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. வடகிழக்கின்ற ஒரு தமிழ் என்ற தீர்வு கட்டாயம் பெற்றுத் தருவேன் என்று அறுதியுடன் உறுதியுடன் என்று சொல்லி எல்லா கூட்டங்களையும் பேசினார். 2016 முடிய போது இன்னும் எந்த ஒரு அடிப்படை தீர்வு கூட எங்களுக்கு கிடைக்கல. ஒன்றும் நடக்கல, சம்பந்தம் எதுவும் செய்யவில்லை. எங்களோட இனத்தில் சவார் செய்கிறால் இவரும் சுமந்திரன் 2 பேரும் சேர்ந்து எங்களோட இனத்தை விட்டு பிழைப்பு நடத்துகிறார். அனந்தியாக்கள் எல்லாம் போய் போர்க்கொள் கொடுத்தாங்க ஜெனியாவில். அதை கூட மலங்கடிக்கிறாங்க. அடுத்த முறை அனந்தியாக்களை அனுப்பிடல. தாங்களும் செய்யலை, செய்கிறவங்களையும் முடியல. சம்பூரில் அனல் மின் நிலையம் எல்லாம் வருது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையற்ற ஒன்று. எங்களுடைய நாளைக்கு கோவில் விசவாயி மாதிரி ஒன்று நடந்தால் இவர் காப்பாற்றுவார். இவரையும் நான் தடுக்க முற்படையில். இவர் இந்தியாவின் பின்னணியில் ஏதோ லஞ்சம் இன்னும் பெற்றுக்கொண்டு எங்களை விற்கிற முயற்சியெல்லாம் ஈடுபட்டிருக்கார். இவர் இன்னும் எங்களுக்கென்று ஒரு தன்மான உணர்வை பெற்று தெரியல, எங்களுக்கென்று ஒரு உரிமையை பெற்று தெரியல. எங்களோட தலைவர் எங்களோட இனத்தை விட்டு பிழைக்கிறார். இந்த விக்னேஸ்வரன் வராட்டா இவர் ஊழல் ஒன்றும் மொழியில் வந்திருக்கார். விக்னேஸ்வரனால தான் இவர் ஊழல் எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களோட தமிழ் கட்சி தலைவர் தந்தை செல்வாக்கு பிறகு எங்களை தமிழ் மக்கள் இது வரைக்கும் ஒரு தகுதியான தலைவரை கிடைக்கல. இப்போ எங்களை விக்னேஸ்வரன் ஒரு ஆள் மூலம் தகுதியான தலைவர் எங்களை கிடைச்சிக்கிறாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் மூலம்தான் சில உண்மைகள் வெளியேறுது. திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேசத்திற்கு சென்ற எமது குழுவினர் அப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்தனர். பொதுவான ஒரு கருத்து கணிப்பு உண்டு, சொல்லுங்கம்மா. பைப் லைன் போட்டு தருவோம். யுத்தத்தால் சேதமடைந்த சந்தை கட்டிட தொகுதி புனரமைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் மீண்டும் இயங்கா நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் காலங்களில் அவங்க போட்டு வந்தவங்க இந்த ரோட்டை திருத்தி தரம் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. ஆனால் இதுவரைக்கும் செய்தறில்லை. இங்கு காணப்படும் நூலகம் யுத்தத்தால் சேதமடைந்த நிலையில் பயனற்று காணப்படுகின்றமை தொடர்பிலும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். தம்பலகாமத்தில் மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்த எமது குழுவினர் முள்ளிப்போத்தானை பகுதியை நோக்கி விரைந்தனர். அங்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளில் குடிநீர் மற்றும் வீதி பிரச்சினை தொடர்பில் மக்கள் எமது குழுவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். காலங்குடி இப்போ 15-20 வருஷம் கூடி 4-5 பேருக்கு 4-5 எம்பி மாதிரி வந்துட்டாங்க. வந்து போட்டுத்தாரம் இந்த தண்ணி முந்தி கொடுத்து தான் போகிறாங்க. மாடி காலத்தில் தண்ணி பள்ளி கொடுத்து போகிற பிள்ளையோட பெரிய கஷ்டம். அப்படி நாங்கள் இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இப்போ 15-20 வருஷம் கூடி இப்போ தேர்தல் நடக்க அவர் அங்கே ஓட்டு போடுறது சொல்றது அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் வர இந்த சார்பிலையும் யாரும் போய் வர சந்திக்கவே இல்லை. கேகாலை மாவட்ட குழுவினர் தோரவக்க ஸ்ரீ சீல விமல விகாரியில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டதன் பின்னர் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். தாம் எதிர்பார்த்த அபிவிருத்தி இலக்குகள் நிறைவேற்றப்படாமல் அவை வெறும் வாக்குறுதிகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்.
வரக்கபுல, மாதனிய, உடபாகி, கனேகம, யக்திஹிமுல்லா ஆகிய பிரதேசங்களில் மக்களின் கருத்தறிய சென்ற எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு அங்கும் அரசியல்வாதிகளின் நிறைவேறா வாக்குறுதிகளை மக்களினூடாக கேட்க முடிந்தது. எமது மற்றொரு குழு பதுளை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. மண் சரிவு அபாயம் காரணமாக பண்டாரவல, தெபல்கந்த பிரதேச மக்கள் தமது காணிகள் பறிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளமையை எம்முடன் பகிர்ந்து கொண்டனர். இதேவேளை இந்த குழுவினர் பூனாகல உள்ளிட்ட பிரதேசங்களுக்கும் சென்றிருந்தனர். குப்பை கூளங்கள் முறையாக அகற்றப்படாமையினால் தாம் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையால் தமது அன்றாட செயற்பாடுகளில் தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் குறித்து பண்டாரவளை புனித தோமஸ் கீழ்ப்பகுதி மக்கள் தமது அங்கலாய்ப்பை வெளியிட்டிருந்தனர்.